இந்த இருக்கிறதான் ஃபர்ஸ்டா வரப்போகுது. அப்ப இதுல இப்படி ஒரு கோடு தான் வரப்போகுது. அடுத்ததுல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பெரிய கோடு வரப்போகுது. இந்த கோடு தான் இங்க வந்திருக்குது. இப்ப ரெண்டு பெரிய கோடு செட் ஆக போகுது அப்படின்னு சொன்னா 8 வரும். அடுத்ததுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இருக்கிற கோடு இருக்குண்டுங்க. 2, 4, 6 இருக்குது. இங்க 3 இருக்குது அப்படின்னு சொன்னா 1க்கு 2 வரப்போகுது. வரும். இது சோட்டா தான் வரும். கவனிங்க. ரெண்டு ரெண்டு இருக்கிறபடியா பிள்ளைகள் இதுக்கு ஒரு சின்ன கோடும் இதுக்கு ஒரு பெரிய கோடும் வரப்போகுது. அப்ப இதுல 9 பேர் 9 விடையா இருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா 3வது சரி. அடுத்ததையும் வேணுமெண்டா போட்டு பாருங்க. இதுல ஒன்று வரப்போகுது. லோங்கா சோட்டா ஒன்று வரப்போகுது. அப்ப 6 தான் வரப்போகுது. அடுத்ததுக்கு இதுக்கு சோட்டா ஒன்று வரும். லோங்கா ஒன்று வரும். அப்ப என்ன விடை என்று பாத்தீங்கன்னு சொன்னா 3வது விடை சரி. யாருக்கும் டவுட் இருக்காது? இன்னும் ஜூம் ஆன் பண்ணி வச்சுட்டு எல்லாம் நோ நிற்கிற சார். இல்லை தானே? ஓகே. சரி, அடுத்தது கவனிங்க. எதிரெதிர பாத்தீங்கன்னு சொன்னா 3ஆல பெருக்கப்படுது. 8 3 24. 18 3ஆல பெருக்கிறா 54. 13 3ஆல பெருக்கி விட்டா விடை 39 இருக்கு. அடுத்தது கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க. நான் சொல்லவா? ரைட்டோ, அதான் நீங்க கதைக்கணும் சொன்ன சொல்லும். சொல்லுங்க ஈஸ்வரன். சார் நான் சொல்லவா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சொல்லண்டு இருக்காம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம 6 4 24. 24 8 3ஆல 24 ஓகே. 12 20 4 20. அடுத்தது 40 வரணும்டா 14 40 கீழே 8 5 40. அப்ப 4 5. ரைட் ஓகே. இல்லாட்டி இப்படியும் பார்க்கலாம் இல்லையா? 6 4 24. 24 3ஆல பிரிச்சா 8. 5 4 20. 20 2ஆல பிரிச்சா 10. அப்ப இதுல 40 வரணும்டா 8 5 40. 40 எத்தனையால பிரிச்சா 10 வருமென்று பாத்தீங்கன்னு சொன்னா 4. அப்ப அதுக்கு விடை 4 5. அடுத்தது பாருங்க, இந்த கேள்விகள் அடிக்கடி செய்திருப்பீங்க. காவியனை விட பாலன் உயரக்கூடியவர். காவியன்ற உயரத்தை நாங்க இப்படி போட்டோம்னு சொன்னா பாலன்றத கொஞ்சம் அவரை விட உயரம். வேந்தன் பாலனிலும் உயரக்கூடிய ஆக உயரமானால் இவர். இதற்கேற்ப சரியான விடை வேந்தனை விட காவியன் உயரம் கூடியவர். அது பிழையான கூற்று. மூவரிலும் வேந்தன் உயரம் கூடியவர் சரியான கூற்று. மூவரிலும் பாலன் உயரம் குறைந்தவர் பிழையான கூற்று. ஆகவே சரியான விடை அதுக்கு 2வதா இருக்கு. யாரும் ஏதாவது கேட்கிறோண்டா? இல்லாட்டி செய்முறை கொள்ளுங்க கட்டாயமா. இதுல எத்தனை குற்றிகள் இருக்கு? ஒரு அடுக்குல பாத்தீங்கன்னு சொன்னா வழியா கவனிங்க. இதுல ஒன்று தான் இருக்கு. இதுல 2 இருக்கு. என்னண்டா இதொண்டு இதொண்டு இருக்கு. இதுல 2 இருக்கு. இதுல 3 இருக்கு. இதுலயும் 3 இருக்கு. இதுலயும் 1 இருக்கு. இது கீழே இல்லைண்ணா. இதுல நான் தரல. அதான் இது. சரி, கவனிச்சுக்கொள்ள திருப்பி இருக்கா. இப்ப நாங்க இதை தூக்கி இங்க போட்டோம்னு சொன்னா இதுக்குள்ள மட்டும் 8 இருக்கு.
8 3 11 12 விடை 2வது சரி. யாருக்கு ஏதாவது குழப்பம் இருக்கா இல்ல? அதுல கீழையும் இருக்கு. சரி, அதுக்காகத்தான் அந்த இது வேற. ஒரு விட சீட் போட்டு விடுறான்ல, பாத்துறீங்களா? போட்டிருந்தது. சரி, 12 விடை சரி. அடுத்த பாருங்க. ஒரு கடிகாரத்தில் அது 12 எப்படி என்று சொல்லி கேட்கிறீங்கன்னு சொன்னா, இதை தூக்கி நாங்க இதுல போட்டோம் என்று சொன்னா, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 4 6 8 இருக்கு. 8 இதுல இந்த லைன்ல 3 8 3 11 இதோட 1. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 3 இருக்குது, இதுல 3 இருக்குது, இதுல 2 இருக்குது, இதுல 1 இருக்குது, இதுல 2 இருக்குது, இதுல 1 இருக்கு. இவ்வளவு கூட்டி வடிக்கல அப்பட திருப்பி ஒரு கவர்மெண்டா போட்டு விடுறேன், கவனிங்க கிளியரா. இதுல 2 இருக்குது பிள்ளை, இதுல 3, இதுல 1 தான் இருக்குது. ஏன்டா கீழே ஒன்றையும் காணல. இதுல கட்டாயம் 3 இருக்கு, இதுல 2, இதுல 1. இவ்வளவையும் கூட்டி வடிக்கின்றது பெரிய விட வேறு. 3 3 6 8 10 12 விட. ஒரு கடிகாரத்தில் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் செங்கோணத்தையும் செங்கோணத்தை விட சிறிய கோணத்தையும் காட்டும் விடை. எந்த விடை சரியா இருக்கு? சரி, ரைட், ஓகே. எல்லாரும் நித்திர போல இருக்கு. நம்ம விடை. தாலாட்டு தெரியாது. சரி, ஓகே. 3 மணி 25 நிமிடம். மற்றபடி 3 மணி 3:25. ரைட், ஓகே. எங்களுக்கு தெரியும் செங்கோணத்தை காட்டுற நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 மணியும் 9 மணியும் தான். அதே போல இதை பாத்தீங்கன்னு சொன்னா செங்கோணம் இப்ப இதுல கட்டாயம் அவன் சொல்றான் செங்கோணத்தை என்று சொல்லி காட்டக்குள்ள 3 மணியா இருக்கு, 9 மணியும் சரி. ஆனா இது மாறி வந்தபடியே இது வேற ஆகும். எங்களுக்கு தெரியும் அதை விட வேற ஆளுன்னு சொல்லி தெரியும். என்று சொன்னா 2 15 செங்கோணம் இல்லை. அடுத்தது பாருங்க, செங்கோணத்தை விட சிறியது. இதுவும் செங்கோணம் தான் தந்திருக்கிறாங்க. அப்ப இது வராது. சரி, விடை 2வது சரி. அதுல கவனிச்சு கொள்ளுங்க. இனி எல்லாரும் என்ன செய்யணும் சொன்னா வீடியோ ஆன் பண்ணி இருக்கு நானும் தான். சரியா? அதனால இனி கட்டாயம் என்னாலும் என்ன செய்ய வீடியோ ஆன் பண்ணியிருந்தீங்க. விளங்குதானே கைக்கிறது? ஓகே. அடுத்தது பாருங்க, கடலோரம் பலமாக வீசிய காற்று என்று சொல்லி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா எழுத்திலிருந்து ஆக்கக்கூடிய சொல். இதுல இருந்து பாரம் என்ற சொல் ஆக்கலாமா என்று பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பாரம் என்ற சொல் ஆக்கலாம். ஏனென்று சொன்னா அதுல பாவநாண்டு எழுத்து இல்லை. இதுல பாவநாண்டு எழுத்து இருக்கா? இல்ல. அப்ப அது வராது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பலகாரம் என்ற சொல் இதுல அதுலயும் காவநாண்ட சொல் இருக்குது. ஏன்னா இங்க பாருங்க, ப ல கா ர ஆவே சரியான சொல். 2வது ஆக்கலாம். 3வது கயிறு ஆக்கலாம் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கயிறுக்கு வந்து இந்த எழுத்து இல்லை, இல்லை. ஆகவே அதுக்கு சரியான விடை எது வேறு? அது சரியான விடை யாரு? அடுத்தது பாருங்க,
அதுல யாருக்கு பிரச்சனைகள் இருக்கா? அப்படிதான் மியூட் பண்ணுங்களா? நடத்த கவனிங்க. கதைக்கிற விளங்குதா யோசிதா? பகலில் நடமாடும் 2 பிராணிகள் அடங்கிய விடையை தெரிவு செய்யும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பி வந்து கரப்பான் பூச்சி இரவுலதான் கூட நடமாடும். அப்ப முதலாவது விட வரா. சி பாத்தீங்கன்னா கிளி பகல்ல நடமாடும். இ வந்து இரவுல நடமாடும். அப்ப அந்த விட வரா. காகம் பகல்ல நடமாடும். சி விடை ஏயும் சியும் மூன்றாவது விடை சரி. அடுத்தது பாருங்க, மிக சிறிய விலங்கும் முறை, அதாவது மிக பெரிய விலங்கும் மிக சிறிய விலங்கு. இருக்கிறதுள்ள மிகப்பெரிய விலங்கு வந்து இருக்கிறதுக்குள்ள டி, இருக்கிறதுக்குள்ள சிறியது வந்து இ. விடை மூன்றாவது சரி. அதுல அடுத்த பாருங்க, இங்க பாருங்க, பின்வரும் அடைப்புக்குள் ஒவ்வொரு வாக்கியமும் சொல்லுக்கு ஒவ்வொரு உருவிடப்பட்டுள்ளது. சொல்லுக்கு பொருத்தமான ஒருவை தெரிவு செய்யலாம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலை என்பதற்கு மிகவும் பொருத்தமான சொல். இதுல பார்க்கணும் என்னன்னு சொன்னா ஓடருக்கு தந்திருக்கிறாங்களா என்று பார்க்கணும். ஓடருக்கு தந்தா நாங்க என்ன செய்யலாம், இலகுவா கண்டறியலாம். ஆனா ஓடருக்கு தரல. பாடசாலை என்பது இதுல வந்திருக்கு. 2வதுலயும் 3வதுலயும் 4வதுலயும் வந்திருக்கு. மூன்றுக்குள்ளே வந்திருக்கிறது இதற்கு பாருங்க. அதாவது முதலாவதுல வார ஒரு விட இதுக்கு வரா. சதுரம் என்ற விட வரா. ஏனென்றால் முதலாவதுல வந்திருக்கு. ஒன்று சதுரத்துக்குள்ள, இது மூன்றுலையும் பொதுவா வந்திருக்கிறது பாருங்க. இதுதான் பொதுவா வந்திருக்குது. ஆகவே சரியான விடை முதலாவது. யாருக்கு பிரச்சனைகள் இருக்கா? அதுல யாருக்கு பிரச்சனைகள் இருக்கா? இப்படி காட்டுன்னு சொல்லி அடுத்தது பாருங்க, முகம் பார்க்கும் கண்ணாடியில் மாறி பாத்தீங்கன்னு சொன்னா விடை மூன்றாவது சரி. அடுத்ததுக்கு மாறி பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது விடை. யாருக்கும் பிரச்சனை இல்லதானே? 17வது கேள்வி இல்லையா? பதினேழு சரியா? ஆனா விட சீட்ல 2வது கொடுத்திருக்காங்க இல்லையா? முன்னாடியில பார்க்கல மாறி தெரியும். இது சரி இல்ல, விட 3வது தான் சரியா. விட சீட்ல பிள்ளையா தான் கொடுத்திருக்கு. ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எழுத்தும் மாறித்தான் தெரியும். சரியாகவே அதுக்கு 3வது விடை சரி. அடுத்தது 600 அரைவாசி. 600 அரைவாசி எவ்வளவு? 300. 300 அரை பங்கு எவ்வளவு? 150. 150 10 கூட்டும் போது கிடைக்கும் விடை 160. அடுத்த கவனிக்கணும். உருவில் உள்ள கொஞ்சம் பாஸ் ஆடிட்டு போனாரு. உருவில் உள்ள பொருள்களோட தொடர்புபட்ட செயல்கள் முறை என்று சொல்லி கேட்கிறான். அதுல கவனிக்க, முதலாவது கத்திரிக்கோளால வெட்டலாம், பென்சிலால் எழுதலாம், இது அணியலாம். ஆகவே வெட்டுதல், எழுதுதல், அணிதல் 3வது விடை சரி. அடுத்து அதே போல அடுத்த கவனிச்சீங்கன்னு சொன்னா பிள்ளை, உருவில் காணப்படும் உருளை வடிவம் உள்ள திண்மத்தில் புள்ளிக்கோட்டுகள் வடிய வெட்டி போட்டு பார்த்தா செவ்வகம் தெரியும். அதே போல இந்த நான் வெற்றத்தால வெட்டி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா வட்டம் தெரியும்.
நடுக்கு வெட்டுமுகமா வெட்டும் போது நிலைக்குத்தா வெட்டும் போது செவ்வகம் தெரியும். அடுத்த செய்திங்கன்னு சொன்னா வட்டம் தெரியும். ஆகவே இதுக்கு சரியான விடை முதலாவதா இருக்கு. அடுத்தது பாருங்க, ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி கருப்பு 1 போடுங்க, வெள்ளை 2 போடுங்க, நீலம் 3 போடுங்க, ஊதா 4க்கு மட்டும் 0 போடுங்க. மொத்தமா இருக்கிற கொடிகள் ரெண்டிக்கு 4 கண்டபடியா 103 4ஆல பிரிக்கி 103 4ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 25 மீதி 25 3 பேர். அப்ப 3 மீதி வந்தபடியினால நீலம் என்ற விடை சரி. ஆகாய விமானம் விமான நிலையத்துல தரிக்கும் என்று சொன்னா கப்பல் எங்க தரித்திருக்கும் என்று சொன்னா துறைமுகம். அடுத்ததெல்லாம் பாஸ் பேப்பர் கேள்விகள் தான் கவனித்துக்கொள்ளுங்க. அம்மா காய்கறிகளை கொண்டு வருவதற்கு சந்தைக்கு சென்றால் பிள்ளை கற்பதற்கு பாடசாலைக்கு சென்றார். அம்மா பிள்ளை என்று சொன்னா அம்மா போனது சந்தைக்கு, பிள்ளை போனது பாடசாலை. ஆகவே அது சரியான விடை பாடசாலையா இருக்கு. 2 வாழைப்பழங்களின் விலை 30. ஒரு வாழைப்பழத்தின் விலை எவ்வளவு சொல்லி பார்த்தோம். 15 ரூபாய். ஒரு வாழைப்பழத்தின் விலை 15 ரூபாய். ஒரு கொய்யாப்பழத்தின் விலை வாழைப்பழத்தின் விலையிலும் பார்க்க 5 ரூபாய் கூடியது. அப்ப 15ஓட 5 கூட்டம் கொய்யாட விலை எவ்வளவு 20. ஒரு மாம்பழத்தின் விலை ஒரு கொய்யாப்பழத்தினது ஒரு வாழைப்பழத்தின் விலைகளை கூட்டத்தொகையா 20ஐயும் 15ஐயும் கூட்டம் வாழைப்பழத்தின் விலை மாம்பழத்தின் விலை 35 ரூபாய். இப்ப கேள்வி, ஒரு கொய்யாப்பழத்தின் விலையா 20 ரூபாய், ஒரு மாம்பழத்தின் விலையா 35 ரூபாய். 2015ஆம் ஆண்டு நடுநாள் ஜூலை மாசம் 2 லீப் நடுநாள் என்று சொல்றது 165 2ஆல பிரிச்சா வார 183வது நாள். 183வது நாள் எப்ப வரும் சொன்னா ஜூலை மாசம். இது ஷார்ட்கட் வச்சுக்கொள்ளுங்க. சாதாரண வருடத்துல ஒரு நடுநாள் என்று சொல்றது ஜூலை மாசம் 2ஆவது. அதுக்கு எப்படி செய்முறை சொன்னா 365 2ஆல பிரிச்சா 183 வரும். அது 2ஆல பிரிக்கும். அதுல இருந்து கழிச்சு வரும். ஜனவரியில 31, பிப்ரவரி 28, மார்ச் 31, ஏப்ரல் 30, 31 கழிச்சு வந்தீங்கன்னா விட அடுத்தது பாருங்க, பிள்ளையார கோவையை தெரிவு செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க. முதலாவது 6 36 36ல இருந்து 6 கழிக்க 30 சரி. 5 25 25 கொண்டா 30 சரி. 33ல இருந்து 33 கழிச்சா 0 0 மூன்றாவது சரியா இருக்கு. அடுத்த பாருங்க 41 தொடங்க 45 என்ன விட வேற சொல்லுங்க. 6 41ல 42 43 44ல மட்டும் 2 வேற 45ல உண்டு 6 வேற. ஒரு கூடையில் பச்சை நிற மாவுகள் 2, வெள்ளை நிற மாவுகள் 3, கருப்பு நிற மாவுகள் 2 பேர் இருந்தார். கண்ணை மூடிக்கொண்டு வெள்ளை நிற மாவுளை எடுப்பதற்கு அப்ப வெள்ளை நிற மாவுள் 3ஐயும் விட்டு போட்டு ஒன்ன கூட்டிக்கிட்டா விட வேற. அப்ப என்ன விட வேற அதுக்கு 5 விட. 20ஆம் நூற்றாண்டில் 6ஆம் தசாப்தத்துக்குரியது 1950. இதுக்கு யாருக்கும் டவுட் இருக்கு அதை நினைக்கிறேன்னு இருந்தா சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்தி விடுறேன். ஆசிரியருக்கு மாணவன் போன்று மருத்துவருக்கு ஆசிரியர் மாணவருக்கு கற்பிப்பாருன்னா மருத்துவர் யாருக்கு நோயாளி. நீளம் தர அகலம் தர உயரம் கண்டா நீளத்துல 5 போடுங்க, அகலத்துல 5 போடுங்க, உயரத்துல 5 போடும். பெருக்கி விடுங்க விடவர் 125 125. அதே போல அதுல இருந்து நீளம் அகல உயரம் கொண்ட ஒரு சென்டிமீட்டர். அப்ப அது ஒன்றொண்ட போடுங்க. இப்ப 5 ஒண்டால பிரிச்சிங்கண்டா 5 பேர், 5 ஒண்டால பிரிச்சிங்கண்டா 5 பேர், 5 ஒண்டால பிரிச்சிங்கண்டா 5 பேர். பிரிச்சு வார விடைய பெருக்கி விட்டீங்கன்றாரு 125 அன்பர். அல்லது 1 தர 1 தர 1
ஒன்றுதான் வரும். 125 ஒன்றால பிரிக்க விட்டீங்கன்னா விடை 125. யாருக்கு டவுட் இருக்கா? அடுத்த கவனிங்க. நீலாவிடம் ரூபாய் 100, 50, 20 மாத்திரம் 250 உண்டு. அவளிடம் இருக்கு 20 ரூபாய் தாள் காசுகள் ரெண்டிக்கு. கவனிச்சு கொள்ளுங்க. இதுக்கு நாங்க விடையை வச்சுக்கொண்டுதான் பார்க்கணும் இல்லையா? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 20 ரூபாய் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப 4 20 ரூபாய் இருக்கு மட்டும் சொன்னா இவ்வளவு 80 ரூபாய். 4 20 எவ்வளவு 80. 280 இருந்து 80 கழிச்சோம்னு சொன்னா 7 170 பேர். 170 பிரிச்ச மட்டும் சொன்னா பிள்ளை 170ல 100 ரூபாய் 50 ரூபாய் ஒன்று இருக்கு. அப்ப 20 ரூபாய் மிஞ்சி. அப்ப இந்த விட வராது. இந்த விட சரி. ஏனண்டா 5 20 ரூபாய் இருந்தா 100 ரூபாய் பிள்ளை. அப்ப 100 ரூபாய் என்றா 250ல இருந்து 100 கழிச்சோம்னு சொன்னா 180 ரூபாய். அப்ப அவட்ட ஒரு 100 ரூபாய் தாளும் 50 ரூபாய் தாளும் 5 20 ரூபாய் தாளும் இருக்கு. விட 2ஆவது சரி. இதுல பாருங்க 8 10 12 14 16 இதுல நீக்கப்பட வேண்டியது 11. இதுல பாருங்க 30 25 20 15 10 5 கூடி போகும். அப்ப இதுல நீக்கப்பட வேண்டியது 22 18. அடுத்தது கவனிங்க. உருவில் உள்ள சதுரங்கள் இரண்டிக்கு. இதுல நாங்க முதல்ல என்ன செய்யணும்? இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு தானே. நான் கண்ண முதல் எண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 8 9 10 11 12 கண்ணுக்கு தெரியும் இல்லையா? இப்ப 4 4 சேர்த்தா ஒன்று ஒரு சதுரம் வேற. இப்ப வேறங்க 12 13 14 15 16 விடை 3ஆவது சரி. அதே போல அடுத்ததுக்கு பாருங்க 38. அது நீங்க கேறி பாக்குறதானே. ஏன்னா நீங்க கேறி பாத்தீங்கன்னு சொன்னா 38க்கு 38க்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரைட். அதுல பார்க்கக்குள்ளவங்களுக்கு 3ஆவது தான் மிக பொருத்தமாயிருக்கு இல்லையா? விட்டு விட்டு நுழைக்கப்படுற மட்டும் இல்ல, முதலாவது வராதுன்னு சொன்னா அது அரவாசி சேர்க்கக்குள்ள நிறைய வரும். இது அரவாசன்னு சொல்லக்குள்ள 38க்கு 3ஆவது சரி. 39க்கு பாத்தீங்கன்னு சொன்னா உள்வட்டம் அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா கொஞ்சம் பொருட்கள பார்ப்போம். உள்வட்டம் நுழைக்கப்பட்டிருக்கும். அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா முதலாவதுல என்னடா ரேயாசிரி பிரச்சனை, இந்த வட்டம் கொஞ்சம் பெருசா வந்துட்டு சரியோ, அது கொஞ்சம் சின்னதா வந்திருக்கும். ரைட் ஓகே. அதுல முதலாவது விட சரி. அவங்க கொஞ்சம் சின்னதா தந்திருக்கும். 39க்கும் சரி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன விட வரும்? ஒரு கொம்பு இருக்கிறபடியா 2ஆவது. அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது சரி. ரைட் ஓகே. இதுல ஏதாவது உங்களுக்கு நாளைக்கு பிள்ளைகள் கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த பின்னுக்கு ஒரு 70 ஐக்கு இருக்கு. சரி, எங்களுக்கு மானமட்ட டெஸ்ட் இருக்கிறபடியா பின்னுக்கு பாருங்க 140ஆம் பக்கம் ஐக்கு ஒன்று 122ஆம் பக்கம். சரியா? அப்ப அந்த 122ஆம் பக்கம் இருக்கிறதுல செய்ய நாங்க அதைத்தான் நாளைக்கு நாளை என்னைக்கு பார்ப்போம். சரியா? நீங்க இதை செய்த ரெடியா இருங்க. அதுல விலங்குல ஃபுல்லா செய்யுங்க. அதுல 70 100 கேள்வி இருக்கு. அப்படிதான் இருக்கு. சொல்லுங்க சார். இன்னைக்கு ஸ்கூல்ல கிளாஸா? ஸ்கூல்ல கிளாஸ் தான். சரி. ஸ்கூல்ல கிளாஸ் இல்லன்னா தான் போடுவோமா? இதுக்குண்டா போட மாட்டேன். சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும்? ரைட் ஓகே. இத ரெடியா செய்யுங்க.